ஃப்ரண்ட் சைட் பஃப்பு, பேக் சைட் டோனட் வச்சு பன் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் மை டியர் லவபிள் ஃபேமிலி அண்ட் ஸ்மைலி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பிரியா வச்சு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போல எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஃபீட்பேக் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் ரீல்ஸ் போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் முடியை ஃபஸ்ட்டு நடுவாக எடுத்து 2 சைடும் சிக்க எடுத்துக்கிறேன். நான் பாட்டாக பிரித்து தான் செய்வேன், ஸோ அதனால் அப்படியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நடுவாகுக்கு நேராக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நான் அந்த முடியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு எடுக்கணும், 2 சைடுமே எடுக்கணும். இப்படி தான் இருக்குது. அந்த முடியை நான் சுருட்டி பின்னாடி செக்யூர் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலி முன்னாடி அப்படியே போட்டுருவேன், வீடியோ காமிக்கணுன்றதுக்காக நான் அதை சுருட்டி பின்னாடி செக்யூர் பண்ணுறேன். நீங்கள் முடியை அப்படியே முன்னாடி ஜஸ்ட்டு போட்டிங்கன்னா கூட அது அப்படியே நின்றுடும். நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நடுமண்ணைக்கிட்ட இருக்க முடியை நம்ம புருவத்தோட எண்டிங்க்கு நேராக நகத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் முடி எடுத்திங்கன்னா இந்த சைடு ஒரு பார்ட் ஆஃப் முடி வரும், அதை லைட்டாக சீவிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் புருவத்தோட எண்டிங்க்கு நேராக நகத்தை வச்சு எடுத்திங்க அப்படின்னா வந்துடும். இப்போ இந்த முடியை கொஞ்சம் பஃப் மாதிரி செய்யணுன்றதுக்காக நான் ரிவர்ஸில் சீப்பை வச்சு சீவுறேன். நான் ஒரு பார்ட்டு தான் எடுத்து பிரித்து நான் சீவுறேன். உங்களுக்கு நிறையா பஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா முடி எடுத்து நீங்கள் நிறையா பார்ட்டு ஒரு 2-3 பார்ட் எடுத்து ரிவர்ஸில் சீப் வச்சு சீவினிங்கன்னா நிறையா பஃப் வரும். நான் ஏன் பின்னாடி பஃப் வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் முன்னாடிலேருந்து பின்னாடி வரலும் கொஞ்சம் பஃப் ஷேப் இருக்கும். இல்லைனா முன்னாடி மட்டும் பஃப் இருக்கும், பின்னாடி முடி அமுங்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதனால் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ இதில் இந்த முடி ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழே இருக்க மாதிரி இருக்கும். இதை நான் விரலை வச்சு அப்படியே எடுத்து விட்டீங்க, லைட்டாக எடுத்து விட்டீங்க, கீழே கொஞ்சம் பின்னாடி சைடு அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அது மேலே வந்துடும். இதுதான் பேக் சைடு நான் கிளிப் குத்திருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக புருவத்தோட எண்டிங்க்கு நேராக வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். 2 பாட்டாக இருக்கா, அப்போ கீழே இருக்க பாட்டை பின்னாடி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் புருவத்தோட எண்டிங்க்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ இந்த முடியை நம்ம முன்னாடி பஃப்புக்கு பண்ண போகிறோம். நல்லா சீவிக்கோங்க. மேபி உங்களுக்கு இதுவும் பஃப் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவர்ஸில் சீவோம் இல்லையா, அது மாதிரி சீவிக்கோங்க. நான் முன்னாடி முடி வெட்டியிருக்கேன், ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் டேப் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி பஃப் வரும் நமக்கு. அதே மாதிரி கீழே இருக்க முடியவும் எடுத்துட்டு பின்னாடி சைடு ஒரு குஷி கிளிப் வச்சு குத்திடுங்க. ஒரே கிளிப் தான் குத்துனேன் இந்த இதுக்கு. அதே மாதிரி இந்த சைடும் எடுத்து லைட்டாக சீவிட்டு கிளிப் குத்தி செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ முன்னாடி இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேப் பண்ணி நீங்கள் பஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நான் போனிடெயில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டோனட் நானே பண்ணது, கடையில் வாங்கினா ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இது எலாஸ்டிக் எடுக்காது, நம்மளே பண்ணதுன்றதுனால. ஸோ முடியை சுருட்டிக்கிட்டு அதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். மேலே வரலும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு என்னென்னா, இந்த முடியை அப்படியே நீங்கள் கீழே குனிஞ்சு அந்த முடியை நீங்கள் எல்லா சைடும் பரப்பி விடணும். அதாவது அந்த டோனட்டோட ஃபுல் சைடுமே அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே முடியால் தான் கவர் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பரப்பி விடணும். டோனட் வெளியில் தெரியக்கூடாது, முடி தான் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. சேம் ஈக்குவல் ரேஞ்சில் பரப்பி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் யார்கிட்ட சொல்லி கூட செக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் பேண்டு போட்டிங்கன்னா ஒரு பேண்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். இந்த சைடு ஒரு ஆஃபும் அந்த சைடு ஒரு ஆஃபும். அதில் கொஞ்சம் தள்ளி செடை பின்னுங்க. ரொம்ப இறுக்கிட்டிங்கன்னா அந்த டோனட்டில் இருக்க முடி கொஞ்சம் கீழே விலகி வந்துடும். கொஞ்சம் தள்ளி செடை பின்னிடுங்க. கீழே வரலும் ஃபுல்லாக பின்னிட்டு ஒரு குட்டி ரப்பர் பேண்ட், இந்த ரப்பர் பேண்ட் ஒரு 3 ரூபாய்க்கு நிறையா பேண்ட் இருக்க மாதிரி கிடைக்கும், ரொம்ப குட்டி ரப்பர் பேண்டு. அந்த ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. 2 சைடுமே தள்ளி செடை பின்னுங்க. ரொம்ப மெலிசாக செடை பின்னுங்க, டைட்டாக இழுத்துடாதீங்க, ரொம்ப முக்கியம்.
பின்னாடி டோனட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த முடியை வந்து அப்படியே சுற்றி அந்த அந்த இதென்ன நம்ம கொண்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நீங்கள் முடியை வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. எத்தனை பின் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை பின் நீங்கள் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் அதை சுற்றிக்கலாம். ரொம்ப இது வந்து வெளியில் தெரியாது, ஏன்னா ஆக்சுவலி நம்ம வந்து பூ குத்திடுவோம். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து எப்படி செக்யூர் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல். இப்போ இதில் நான் பூ வைக்க போகிறேன். இந்த பூவும் நானே செஞ்சது தான். ஸோ இதுவும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு ஊக்கு குத்திட்டு நான் அப்படியே அந்த கொண்டையில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஹேர் பின் தேவையில்லை, பட் இருந்தாலும் செக்யூரிட்டிக்காக குத்திக்கிட்டேன், 2 குத்திக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல். அதில் நான் பிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் நான் போடுவேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறந்துடாமல் பிரியா கர்வாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருங்க.